இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்கே பிராய்லர் அண்ட் ஃபிஷ் ஸ்டால். ஆமாங்க, கறிக்கடைக்கு எதுக்குன்னா காடை வாங்குறதுக்கு வந்துருக்குறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஈகிள் குக்கிங் விளாக்ஸ். நான் உங்கள் ஈகிள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள அடிச்சு பிரியாணி பண்ண போகிறோனுங்களோ. ஆமாங்க, இன்றைக்கி காடை பிரியாணி. ஜேகே வெஜிடபிள்ஸ் பிரியாணிக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குறதுக்கு வந்துருக்குங்க. இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா, நம்ம பெருநாயகமலத்தில் இருக்கிற வண்ணாங்கல் டு சாம்செட் பாளையம் ரோட்டில் ராஜநகர் கோட்ரஸுங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்குதுங்க. கடைக்குள்ளே வந்தோம்னா நமக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சுக்கிறாங்க. மசாலா ஐட்டம், அப்புறம் அரிசி, பருப்பு, பிரியாணி ஐட்டம் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. இந்த கடையில் வேறு நிறைய ஐட்டம்லாம் இருக்குதுங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, பாருங்க, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு, சாத்துக்குடி, பப்பாளி, பைனாப்பிள் எல்லாமே வச்சுக்கிறாங்க. அது போக ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, சீப்பு, ஷாம்பு எல்லாமே வச்சுக்கிறாங்க. புதுசாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுங்க. எல்லா பொருளும் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு வாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு பில்லு போடுறதுக்கு வந்தாச்சுங்க. எல்லாம் வாங்கியாச்சுங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக தோட்டத்துக்கு தான். இதெல்லாம் தாங்க நம்ம வாங்கிட்டு வந்த ஐட்டம். எல்லாம் பிரித்து தனித்தனியாக வச்சாச்சுங்க. இன்னும் பிரியாணி சமைக்கிறதுக்கு காய்கறி வெட்ட வேண்டியதுதான். ஒரு 3 தக்காளி, நெருப்பு கூத்தடிக்குது. நெய்யா வேண்டாம், எடுத்து வைனா அடுப்பு. சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில், நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட நெய் இல்லை. பச்சை மிளகாய், கிராம்பு ஒரு 5. நம்மகிட்ட ஸ்டார் இல்லை. ஸ்டார் இருந்தால் ஸ்டார், நானே ஒரு ஸ்டார் தான். பச்சை மிளகாய், சுவையான சுத்தமான வெங்காயம். ரெண்டே தக்காளி. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவங்கன்னா நெருப்பே பத்த மாட்டேதே. அதுவும் இதான் வேலை இது பண்ணுங்க. கவன் காலை விட்டு படுத்துருங்களேன். உள்ள கரண்டி எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டோம். அதனால கட்டி நம்ம காட்டுக்குள்ள வேற சமைக்கிறோமா, சில பொருள் எல்லாம் இல்லை. நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லயே வாழ்க்கை. காடுனா சிம் கார்டை உனக்கு ஒரு தடவை 3 தடவை சொல்லிட்டேன். ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தள்ளி. நான் எப்படி கை வச்சு இது பண்றது? இருந்தது காய் சிவனே இருந்தது அது பாட்டுக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைச்ச? நீ கீழே தள்ளி விடலாம் நினைச்சிட்டியா? உனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? பின்னாடி தள்ளி விடு. இப்படி தள்ளி வைக்கணும், ஃப்ரெண்ட்ல தள்ளி வைக்கணும் லைட்டா. இதெல்லாம் பண்ணியா? டீ இங்கேதான் வருதுண்ணா. டீ அப்ப இங்க பின்னாடி வர மாதிரி பண்ணு. அது அங்க போக மாட்டேங்குது. உளுந்துருண்டா. எனக்கு தெரிஞ்ச நீ சாப்பிட வர மாட்டே. இல்ல விட்டுருண்ணா. அது பிடிச்சிக்கலாம், கையில பிடிச்சிக்கலாம். என்னன்னா இது டீ உள்ள வர மாதிரி பண்ணுங்க. இங்கதான் மண்டல சக்தி கறி பண்ற. அது கலர் போன வேண்டாம். அது பார்க்க முடியும்.
கொதிநிலையை வரட்டு. சும்மா எடுத்த கவுத்து நல்லா பண்ணிட்டு இருக்க முடியாது கௌதம். சும்மா சாதாரண வேலையில கூட்டுறது பெருக்கிறது இல்ல, சமையல் கலை. கூட்டுறது பெருத்தல் வகுத்தல். நெருப்போடு டே, நெருப்பு நெருப்பு நெருப்பு. இது சூடே ஆகுங்களா? இங்க பாரு. என் வேலையை நான் கரெக்டா செய்யறேன், உன் வேலையை நீ செய்ய மாட்டேங்கிற கௌதம். நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. இது பெருத்தலானே. அது எங்க துணி? தூய கையில புடி. நீ போ நெருப்போடு. நான் கையில பிடிக்கிற, கையை எல்லாம் பிடிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். இப்போ நெருப்பு கரண்டி கரண்டி. மிளகா பொடி இதெல்லாம் போட வேண்டியது இல்லை. கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, அவ்வளோதான். எல்லாம் காரம் தாளமா மூக்குலகிட்டு திங்க வேண்டியது. கறி எடுத்துக்கோங்க. அடுப்பு கறியா? ஒரு ஸ்மெல் வரல. லெமன் மறந்துட்டேன். டேஸ்ட் பயங்கரம். உள்ள வந்து கலரை பாருங்க, கலரை பாருங்க சார். ஒன்றும் தெரியல மாமா. முழு காடை படி தூண்டுதான் இருக்குது. காடை பீஸ். செமையா கருகுது கருகுது கருகுது. பாருங்க ஆன்டி. பார்த்துட்டாங்க. உப்பு தேவையான அளவு. உப்பு நீ பண்றது ரொம்ப தப்பு கௌதமா. அதை ஆடுது கௌதமா. என்ன பாட்டுக்கு நாடு? தயிர் ஊட்டிட்டேன். உப்பு போட்டீங்கன்னா உப்பு உப்பு நீ பண்ற தப்பு. கரெக்ட் நேரம் கேட்டாங்களே. என்னடா காலைல மூஞ்சில கையில சட்டிக்கு போட்டு காட்டுதோ. புதினா கொத்தமல்லி மலைச்சாரமா தூக்கும். என்ன கொதினையில தான் வரவே மாட்டேங்குது. நல்லா காடுதான். போயிட்டு வா, அதுக்குள்ள வேலையை முடிச்சிடும். இந்த காமெடியில நீ சொன்ன மாதிரி குளிதோண்டி போச்சு. குழி தோண்டு போக சொல்லிட்டு வரேன். குழி தோண்டுக்கு போக சொல்லிட்டு வந்துடுறேன். உப்பு உப்புன்னு ஒரு கொதி வந்தது. அரிசி போட்டுடலாம். அதோட அரிசி கொதி வருதுண்ணா. கொதி வரல. நான் என்ன பண்றது? பூ ஒன்றும் இல்லை, குழம்பா குடிச்சிட்டு போயிடலாம். குழம்பு குடிக்கல, தொட்டுக்கிறதுக்கு வரல. பூண்ணா அடுத்தது நெக்ஸ்ட் அரிசி. கொதிநிலையை வந்து விட்டது பாருங்கள். பொங்கல். இந்த மாதிரி விறகு வச்சு ஆரம்பிச்சேன். சங்கிலியே டேஸ்ட் பாருங்க. பீகல உப்பு மட்டும் பார்க்கணும். அது பேரு அரிசில அட்டாக்கு. முடிச்சுண்ணா சாப்பாடு கரெக்டாயிரு. பட்டு டேஸ்ட் வேறு. கிருஷ்ணனுக்கு
ஏன் காட்டு ரொம்ப அங்க பாரு அந்த நெருப்புல அவன் தொப்பை நல்லா காட்டு ரொம்ப இருக்கு. காட்டு எருமை மாதிரி. ரெட் கலர் சரட்டு. இன்னைக்கு லேட்டாக தாங்க சமைக்க ஆரம்பித்தோம், அதனால தான் இருட்டாயிருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பிரியாணி வெந்துருங்க. சூடா இருக்கு, சூப்பரா இருக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. போட்டு சாப்பிட வேண்டியதாங்க, பிரியாணி சில்லி எல்லாம்.